வெரி குட் ஈவினிங் விஷாரத் ருத்ரத் ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 23 இருக்க விப்ளவ் காயன் போயமோட சாராंश தான் இப்போ பார்க்க போகிறோம். विप्लव कायन नामक एक कविता श्री बालकृष्ण शर्मा नवीन की है. நம்மளுக்கு ஆத்தரை நேம் கொடுத்துருக்காங்க. वे राष्ट्र के प्रतिपूर्ण रूप से समर्पित அப்படின்னா நமக்கு சப்மிட் பண்ணுறது கவிக. இவர் நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையான சமர்ப்பித்த ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிதா பரீட்சையை பார்க்கலாமா? இந்த போயம் எதை பற்றினது? மனுஷியமே மான்வதா கம் ஹோத்தி ஜோ ஜாதி ஹை. ஸோ மனுஷங்களுக்கு நடுவில் என்ன மனிதநேயம் கம்மியாகிக்கிட்டே வருது. புராணே விஸ்வாஸ் சட்கை. புராணினா பழைய நம்பிக்கைகள் என்ன ஆயிடுச்சு, போயிட்டு வருது. மகர் ஆனால் மனுஷிய உன்கோ சோட்கர் நகி சாக்டா. அந்த மூட நம்பிக்கைகளை விடுறதுக்கு மனுஷன் தயாராக இல்லை. கவிக்கோ குரோதாயா. இதை பார்க்கும்போது கோபம் வந்த கவிஞர் மனுஷங்களையோ திட்டி இந்த போயமை எழுதியிருக்காரு. ஏக்கு हिलोर आए और उस हिलारों में लोगों के துஷ்டதா வக் ஜாயே. அதாவது ஒரு சுனாமி வரட்டும், அந்த சுனாமி மக்களிடையே இருக்கிற தீமைகளை அழிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஆகாஷே ஆகு பர்சேனா மழை பெய்யுறது, ஆகுனா நெருப்பு. வானத்திலிருந்து நெருப்பு மழை பெய்யட்டும். பாபு புண்ணிய சப் பரசம் ஹோ ஜாயே. ஸோ பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களும் நெருப்பு மழையினால் அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்கிறார். நவீன்ஜி கவியோं से कहते हैं कि हे कवियों ऐसी कविता लिखो जिससे संसार बदल जाए. கவிஞர்களெல்லாம் பார்த்து, கவிஞர்களே நீங்கள் நல்ல பாடல்களை எழுதிக்கோங்க. அந்த பாடல்களை படித்து இந்த உலகம் மாறணும். சன்சார்னா உலகம், பதல் ஜாயினா மாறணும், மாற்றம் வரணும். மாதாக்கா தூது விஷ் ஹோ ஜாயே. அம்மாவோட பால் கூட விஷமாக மாறும். விஷ் பீக்கர் பல்னேவாலா பச்சா. பால்னேவாலா வளரக்கூடிய குழந்தைங்க. தயா கரைங்க. யாரை பார்த்துலாம் கருணை காணுவாங்களாம், கெட்டவங்களுக்கெல்லாம் கருணை காட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் எழுதுகிற பாட்டு மக்களை மாற்றக்கூடிய பாட்டாக இருக்கணும். அந்த விஸ்வாசம் கி பரி சூழ் டூட் ஜாயே. அந்த விஸ்வாசம்னா மூட நம்பிக்கைகளை நிறைய வச்சு இருக்காங்க இன்றைய மக்கள். கவியும் ஐசி கவிதா லிக்கோ. அதை அந்த மூட நம்பிக்கையில் டூட் ஜாயினா அதை அத்திட்டு போகிற மாதிரி கவிதைகளை கவிஞர்களே எழுதுங்க. கிசே பூமி பர் ஆகாஷ்மே பயங்கர கர்ஜனா சுனாயி படே. அந்த கவிதை என்ன பண்ணணுமா, வானத்துக்கும் பூமிக்கும் பயங்கர கர்ஜனையை கொடுக்கணும். ஏ கவியோ தும் ஐசே கவிதா சுனாவோ. ஒரு இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதுங்க. சுசே யக் பந்தன் டூட்டே டூட்டே ஹோ ஜாயி. அப்படின்னா எந்த மாதிரியான பொய்யான விஷயங்களெல்லாம் டூட்டே டூட்டேனா சுக்கு நூறாக உடைக்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதுங்க. பகவான் கி வீணா கருணாக்கா போஷன் கர்த்தீக. பகவானுடைய வீணை கருணையை வளர்க்கக்கூடிய ஒன்று. உசுசே சப்தார் பூக் கோ ஜாயி. அந்த ஸ்வரங்கள்லாம் அமைதியாகட்டும். என்ன தான் வீணை வாசித்தாலும் அது சத்தம் வரக்கூடாது அப்படின்னு கோவமாக சொல்கிறார். சாந்தி தண்ட் டூட் ஜாயிங்க. அமைதியும் போகட்டும் இங்கேருந்து. பகவான் கா குரோத் ஆ ஜாயிங்கி. பகவான் கோவம் அடையட்டும். மகானாஷ் கி ஆங்கோங் குல் ஜாயி. அந்த கோவமான கண்களை திறக்கட்டும், கடவுளோட கண்களை. பிரளய் ஆ ஜாயி. பிரளயம் வரட்டும். பிரளயம்னா உலகம் அழிஞ்சு போகிறது. அவர் உஷ்மே சப் குச் நஷ்ட ஹோ ஜாயி. அதனால் எல்லாமே நஷ்டமடைஞ்சு எல்லாமே அழிஞ்சு போகட்டும். தாஹி யக்கு. அதனால் இந்த சன்சார் பூராமே அழிஞ்சு சேஞ்ச் ஆகட்டும். அப்போயாவது இந்த பழைய மூட நம்பிக்கைகள், அப்புறம் மக்கள் கண்ணை மூடிட்டு நம்புகிற ஒன்றுமே இல்லாத விஷயம் அதெல்லாம் அழியட்டும். சயின்ஸ் படி உலகம் அமையட்டும்னு விரும்புகிறாரு கவி. புராயியோं को ஜலக்கரை பழசெல்லாம் போயிட்டு பலாயிக்கு ஸ்தாபனா கர்னா சாகியே. நன்மையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பழைய மூட நம்பிக்கைகள், கண்ணை மூடிட்டு எதுக்காக நம்ம செய்கிறோன்னே சில சம்பிரதாயங்களை நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டு வரோம். அதெல்லாம் அழிஞ்சு சயின்ஸ் படி மக்கள் நல்ல விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு கோவத்தோட கவிஞர் இந்த கவிதையை எழுதியிருக்காரு. பாயிண்ட் பண்ணதை பாயிண்ட்ஸாக எழுதி படித்து நல்லா எழுதி பாருங்கள். தேங்க்யூ.